மகேசா அலைமகள் மகிலேசா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா ஓம் நமோ நாராயணா நிறைவேற்றி வைப்பவனே எங்கள் குலம் காப்பவனே நிறங்கள் உலக காப்பவனே ஏழை பங்காளனே ஓம் நமோ நாராயணா நாராஜய அண்ணா கோவிந்த நாமத்தை தினம் தினம் துதிப்பேனே கோவிந்த நாமத்தை தினம் தினம் துதிப்பேனே கோவிந்த 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 என்று நான் பாடுவேனே ஓம் நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயண நமகே நமச்சிவாய நமகே. கலகம் சங்கத்தின் கலகம் வேனில் கலகம் அவசியம் கலகம் உண்டு. நீவர் நாரதரா நான் நாரதரா சந்திப்போம் சிந்திப்போம் வரட்டும் பார்க்கட்டும் ஆனை முகத்தனே என்னது 5 கரத்தனே நாரதரா ஆமாம் நீங்களா இதுக்கு முன்னாடி வந்தார் அவரு அவர் லோக்கல் நாரதர் நீங்க தான் ஒரிஜினலா ஐஎஸ்ஐ குத்துன நாரதரா நீங்க ஆமா எங்க தெரியாம 1 மணி நேரம் போட்டு அடிச்சிட்டு கிடந்தமே இப்படித்தான் தெரியாம போயிட்டே அப்படி நம்ம இந்த இதாயிரும். ஐஎஸ்ஐ மார்க் ஆல் மார்க் இருக்குமே அதை காட்டுங்க என்னப்பா இந்த ஐஎஸ்ஐ குத்துன நாரதர்னு அது உள்ள கிடக்கு சாமி நாரதர்னா வீணை கட்டியிருப்பாரு உங்கள்ட்ட இல்லையே வீணை சொல்லியிருந்தேன் தண்ணியை போட்டு படுத்துட்டேன். இந்த கையில சிப்லா கட்ட ஆஹா அவர் அடிக்கையில சத்தம் வந்துச்சு நீங்க அடிக்கையில நம்ம கையடி தானே கை அடிதான் அவரு மேலெல்லாம் சந்தன வல்லவனுக்கு புல்லும் ஆயிரும். ஓஹோ புல்லு சாப்பிட்டுதான் வருவீங்களோ ஆமா ஒரு புல்லு சாப்பிடுறேன் இப்ப எதுவும் சாப்பிட இல்லை. இந்த பஞ்சகஜமெல்லாம் கட்டிட்டு வருவாங்களே ஏன் சாமி புல்லு சாப்பிட்டாதான் நாரதரா ஆமா சரி வரட்டும் பார்ப்போம். என்னங்க அப்படி சொல்லிவிட்டியா ஐயா அந்த லோக் மேலெல்லாம் சந்தனம் பூசிருந்தாரு நீங்க சந்தனம் நமக்கு 4 கிலோ தேவைப்படுது. சொல்லியிருந்தேன் சிட்ட ஓட்டவன் ஆளை காணா. ஏங்க அவர் வந்து மேலோகத்துல இருந்து அப்படி பறந்து வருவான்னு சொன்னாங்க நீங்க எப்படி வந்தீங்க நான் தேவோட்டில இருந்து ஆட்டோ எடுத்து வந்தேன். ஏஞ்சாமே மேலே எல்லாம் சட்டை கிட்டையெல்லாம் இல்லாம வந்தாரு அவரு நீங்க என்ன பனியனோட நான் சட்டை இல்லாமல் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டம் இல்லாமல் எந்திரிச்சிருவார்கள். ஏன் அவ்வளவு மதிப்பு ஏதோ காண்டாம இருக்கும் உள்ள நுழைஞ்சிருச்சு. நீங்க தாங்க நாரதர் நான் தான் நாரதர் நாங்க தெரியாம அடிச்சிட்டோம். வரட்டும் பார்ப்போம். அந்த அந்த செல்வ கணபதி அந்த தொண்டி கணபதி விநாயக கணபதி அந்த விநாயக பெருமானை வணங்கி ஆதி முதலாகி ஆனந்த வடிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே பாதம் பணிந்தோ முந்தல் பாட்டிற்கு புகழ் கூற்றே. காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் முடித்தாய் அப்பனே உலகென்று பல வந்து புகழ் படைத்தாய்
அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அகன் பிடித்தான் அப்பனே உலகண்டு பல வந்து புகழ் வளைத்தாய் தம்பி ஊடல் இருந்து பள்ளியை மணமுடித்தாய் தம்பி ஊடல் இருந்து பள்ளியை மணமுடித்தாய் தர்மத்தின் கிழித்து மூணு திரித்து காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே. கூட இப்படி பாடலையேங்க. கைதட்டின உலகம் சார்ந்து நன்றி வரட்டும். என்ன ஒரு ஜதி எங்க இன்னொரு வாட்டி பாடுங்க. ஆமி கடைசியா பாடுனீங்களா அந்த ஜதி? தர்மத்தின் கீதை கிளிக்கும் சலிக்கும் மலிக்கும் இது பள்ளிக்கும் ரெண்டு குத்துனா இதுக்கு வலிக்குதா? பேர் என்ன பேரு? இதுக்கு பேரு அது வந்து பிர்கோ. அதெல்லாம் நீங்க கேட்டுக்க முடியாது. தெரியலையே. சரி வரட்டும், பார்ப்போம், சந்திப்போம், சிந்திப்போம். வரட்டும் இந்த லோக்கல் நாரதர். சர்வவேத வினோத காரணா சர்வவேத வினோத வினோத அபாசியா ஆடடா சர்வவேத வினோத காரணா சூப்பர் நாடுது. அதுலயே ஆலாபனம் பண்ணுகிறீங்க. விமல்ல வேத வேதாந்த ரூபா சர்வவேத வினோத காரணா அபாசியா காரணா காரணா சர்வ அயனிதிகே நிலவில் நிலவில்தல் காரணா அயனிதிகே அபாஸ் கருணா நயனிதிகே கருணா நயனிதிகே சனி பபமா நிசகமா சினி பமமா நிசகபமா கண்ணா அபாசியா கருணா நயனிதிகே அமல பாஸ்கர கோடி ஸ்வரூப அகண்ட சச்சுத நந்த பிரதாப அமல பாஸ்கர கோடி ಸ್ವರೂಪ விமல வேதே வேதாந்த ரூப அமல பாஸ்கர கோடி ஸ்வரூப அமல பாஸ்கர கோடி ಸ್ವರೂಪ அகண்ட சச்சுத நந்த பிரதாப அன்று பிரசாதம் அபாஸ் புளி சாதம் பிரசாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் சூப்பர். சாதம் அருமையான நாடுதா. விமல வேதே வேதாந்த ரூபமோ அபாசியா சகமதனி சகருண லயநிதியே விமல கருணா கருணா லயநிதிகே சாமி 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 சகமதனி சகருண சகபனிசா நிசா சாமி சாமி உஷா. நான் ஒரே விஷயம் சொல்றேன். இன்னொரு வரைக்கும் நீங்க பாடினத அவர் வாங்கி பாடினாரு. இப்ப அவர் பாடுறத நீங்க பாடணும். அப்பதான் நாங்க நாரதன் ஒத்துக்குவோம். உண்மை உண்மை அதெல்லாம் கிடையாது. அவர் என்ன பாடுறாரு அப்ப நீங்க நிசா உஷா உமா பருமா சகமதனி சகருண லயநிதியே சகபனிசா சொல்றே கேக்குதா சாமிகளுக்குள்ள மரியாதை தேவை முடியல சகமதனிசா சகபதனிசா பா இல்லடா எரும மாடு சகமதனிசா சகமனிசா சகமனிசா நீங்க பாடுங்க. நீங்க பாடுறதுதான் சகமதனிசா கருணா சகபனிசா ஏய். சரிண்ணா இந்தோளமியாது பா பேசாதியா பஞ்சமம் பேசாது எனக்கு தெரியாதா இப்ப யாரும் பேச நீங்க மாட்டாங்க தப்பா படிச்சிருக்கீங்க. நீங்க தப்பா படிச்சீங்க. பா பேசாதுன்னா இந்தோளத்துக்கு ஆரோவனாங்க இந்தோளத்துக்கு ஆரம் மனிதா சாமி போங்க சார் இந்தோளத்துக்கு வந்து நீங்க பாடுறது இந்தோளா. பா பேசாத சகபதனிசா இந்தோளா. அவர் பாடுறது என்ன தெரியுங்களா? சகபதனிசா அது கந்தோலம். அது குந்தோளம். குந்தோளம். ஐயா நீங்க வர வரை இது கந்தோலம்.
தேவனே சகமத நிசா கருண் சகமதனிசா கருணா கருணா சகமதனிசா நிசா நிசா நிதமத நிதமக சகமத நிசா தண்ணி பண்ணி தன்னா நல்ல வேலைக்கு வேற வார்த்தை சொல்லாம போனீங்க. சக சக தனி 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 தம தனி தனி தமக மாடு புடிமாடு இல்லையா? மாடு புடிமாடு இல்ல. சகம கம தனி சகம கசனி நி சக சக தனி தனி சக தனி தனி தம தனி அமுதம்மா சுப்பம்மா காளியம்மா வருமம்மா ஓமம்மா காளியம்மா வருவம்மா துப்பம்மா வருவம்மா குரும்மா குரும்மா. குரும்மா இந்த பாருங்க நான் வாங்கி பாருங்க பாருங்க. நின்னி சாத கக சாது தத நின்னி சாத கக சாது தத மாதே மணி தத நி தத தண்ணி பதனி கல்லு தண்ணி உடம்புக்கு நல்லதுச்சா ஆஹா சவாசியா சூப்பர் நாரதர். இங்க உலகத்துக்கு நல்லது அண்ணே நல்லது அன்பளிப்பு கொடுங்கண்ணே. என்னண்ணே சூப்பர் நாரதர் வந்திருக்காரு நம்ம ஊருக்கு. சூப்பர் நாரதர். காதுல தோடு போட்டுற கூடாது. இந்த பாட்டத்துல இதாயிடுச்சு நின்னி தாத்தா கக தாத்தா தாத்தா நின்னி தாத்தா கக அவ்வளவுதான். மதுரை போகணும் ஆஹா அதான் முடி வெட்டி செஞ்சு என்ன இருக்கு முடி வெட்டுறதுக்கு? சரி நீங்க போயிட்டு வாங்க. நல்லா இருப்பியா? பத்தல பயம் வந்துருச்சு. ஆமா ஆமா பயந்துட்டேன் உங்களை பார்த்து. நம்மனால இருக்கணும் பயம். ஏய் யார் நீ? ஓயா ஆளை பத்தி. நாராய் நமகே நமச்சிவாய நமகே. சரி கலகம் அவசியம் கலகம் உண்டு. எது நல்லா இருக்கோ அங்க போயிடுவாங்க அவங்க. இல்ல இல்ல அப்படி இல்ல. அடிக்கிறதுக்காக அந்த பக்கம் வர சொன்னேன். அடிக்க வேணாம்னு முடிவு பண்ணேன். அதனால அந்த பக்கம் போச்சு. நாடி நாடி நாடினேன் நாடி வாடினேன் வாடி பாடினேன் மாடி ஓடினேன் ஓடி தொப்பை குறையவில்லை. கண்டுகொண்டே நாராயணம் என்னும் நாமம். நாராயணம் நாமம். என்ன ஏதாவது பேசுங்க. யாரு நீங்க? நான் தாங்க நாரதர். யாருங்க என்ன கிண்டல் பண்ற மாதிரி தெரியுதா? இல்ல நீங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. ஏய் லோக்கல் நாரதர் போட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? சரி சரி கோபப்படாதீங்க. நீங்க நாரதரா? அம்மா உங்க மோர கட்டைக்கு நீங்க நாரதர். அண்ணா யாருண்ணே நாரதர்? யார் இந்த யாருண்ணே என் பக்கம் உள்ள கை தட்டுங்க. இந்த வந்தா நாரதரா? என்னடா இப்ப கை தட்டு ரொம்ப குறைவா இருக்கு. ஏப்பா தம்பி எவ்வளவு நேரம் தான் கையை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏய் இந்த நேரம் கொஞ்சம் பதக்கத்தான் செய்யும். அபிஷேக பிரியா சிவா அலங்கார அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்திர சோஸ்திர பிரியா சூர்யா கரகர பிரியா அப்புறம் உத்ரா கரகர பிரியா ருத்ரா அம்மா உத்ரா அப்புறம் எங்க அத்தை சித்ரா கரகர பிரியா சுந்தரமாலியா அம்மா மோதக பிரியன் உத்ரன். எது ஒரு நேரம் தான் சொல்ல முடியும். எது என்ன ஒரு நேரம் தான் சொல்ல முடியும். அப்படி சொல்லுனா போஜன பிரியன் குண்டோரன். யாரு? சிங்காரம் இல்லையா குண்டோரன். சிங்காரம்மா நாராயண நாராயண நாராய் நமகே. மெச்சதரும் வெங்கடமா வெண்டாதி ராதிகள் அடிச்சாலும் என்பபா மச்சகுரும கோபாலா மாவா வா 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 அப்படின்னு ஏன் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? இருக்க முடியாம சொன்னாங்க. யார் யாது? ஏய் நான் தான் நாரதர். யாரு? நான் தான். நான் தான் நாரதர். கிருதேகம் திரேதேகம் துவாபரம் அதனால் நாரதர் என்றும் திருச்சி நற்கடவுள் என்மையால் முடிப்பதால் அழகப்பிரியன் என்றும் ஞானங்களை சிப்பதால் காணப்பிரியன் என்றும் என்னை பலவாறாக அழைப்பதுண்டு. புதுக்கோட்டை காரைக்குடி திருச்சி மாயவரம் மன்னார்குடி காரைக்குடி இந்த குடி இதை குடி சாயல்குடி எல்லா குடியும் போயிட்டு வரனால நான் நாரதர்னு எனக்கு பல பேர் உண்டு. புராணம் பத்ம புராணம் பாகவத புராணம் பௌலேய புராணம் நாரதீய புராணம் ஆஞ்சநேய புராணம் மார்க்கண்டேய புராணம் பிரம்ம கைவர்த்த புராணம் மச்ச புராணம் குர்ம புராணம் வராக புராணம் வாமன புராணம் நரசிங்க புராணம் கந்த புராணம் இந்த புராணம் கிருஷ்ண புராணம் உத்த புராணம் குத்த புராணம் வாயு புராணம் அக்னி புராணம் தான் எரும மாடு. இந்த புராணம் அப்பா தள்ள முடியலடா. அடிக்க இவரங்க மேடையிலே நான் பிடிச்சி தள்ளுவேல அப்பலாம் ரொம்ப சிரமப்படுது. இங்க நாரதர் நடிக்கும் அன்பு தம்பி ஏங்க இங்க இருக்குங்க திணையத்துறை சேர்ந்த இங்க ஒரு வாத்தியாரு பக்கத்துல தொண்டி பக்கத்துல 90 பக்கத்துல 90 80 73 76 65 90 80 73 108 76 76 65 தொடர்புக்கு இந்த நாரதர் வேணும்னா நீங்க நாடகத்தை தொடர்பு கொள்ளலாம். கெடுக்கிறதுக்கு மிகச்சிறந்த நாரதர். இந்த நாடகத்துல மட்டும் போட்டுறீங்கன்னா வைங்க
நாரதர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏப்பாப்பா. இப்போ நாரதருக்கு பொண்ணாட போட்டு இருக்கும்ல, பேசாம இருக்கு. இந்த அதான் விளக்கம் சொல்லுவாப்புல. 108னா என்னென்ன சொல்லுவாப்புல. மிகச்சிறந்த நாரதர் அவர்களுக்கு நாரதரா இந்த ஊரார்கள் சார்பாக பொன்னாடையை இருப்பா இந்த பொன்னாடையை மலர் மாலையை அணிவிக்கிறேன். யோ எனக்கு டேய் மலர் மாலை அணிவித்து டேய் பெருமை பற்றிய எங்க ஒரு இதுனா ஒரு பொன்னால வச்சிருக்காங்க சொல்ல மோரைய பாரு. ஆசிரியர் அத்துடன் இந்த ட்ரெஸ்ஸையும் அன்பளிப்பாக அவனுக்கு சட்டை பத்தாது. நான் எடுத்துட்டு வந்த சட்டை எனக்கே கொடுக்குறாங்கன்னா வேங்க எப்படி ஆளா யோ இல்ல நீங்க நாரதர் பார்த்து மே பேசணும். நாரதரை தெறிக்க விடுறீங்க சரிங்களா? அப்ப அவர் யாரு? யாரு நல்லா சாப்பியா மச்சான். நீட்டா இருக்கு. ரூம்ல ஏய் சும்மா ஏதோ நகைச்சுவைக்கா பேசணுன்றக்கா பேசிக்கூட யார் நீங்க? யார் இருங்க ஏயா இவ்வளவு விஷயம் பேசி அப்புறம் யாரு நீங்க? ஏஜென்ட் ஒரு டீ வாங்கி அண்ணே டீ வேண்டாம். ஏன்னா என்னை அசிங்கப்படுத்துறீங்க. ஏயா எல்லாம் பண்ணி டீ காணோம் மல்லிகைப்பூவை காரணம். அந்த மல்லிகை ஏய் யார் யா நீ? நீங்க யாரு? எந்த ஊர்ல நாரதர் இப்படி இப்படி ஆற விட்டுருந்தாரு? ஐயா அது 4500 ரூபா. ஒரு 150 ரூபா தான் இது. 149 சரி இரியா. மாளிகை. இப்ப நீ நாரதரா? அம்மா நீ நாரதர்னா எங்க இருந்து வர சொல்லு. மேலூர்ல இருந்து வரேன். மேலோகத்துக்கு பேர் என்ன? ஏங்க மேலோகத்துல இருந்து வரேங்க. மேலோகத்துக்கு என்ன பேரு? சத்தியலோகம். எது? சத்தியலோகம். சத்தியலோகம் யார் இருக்கக்கூடிய இடம்? சத்தியலோகம் யார் இருக்கக்கூடிய இடம்? ஆ மாதிரி முனிவர்கள் இருக்கக்கூடிய இடம். முகர இருக்கக்கூடிய எருவ மாதிரி சத்தியலோகம் பிரம்மர் இருக்கக்கூடிய இடம்டா. எங்க அப்புறம் பிரம்ம யாரு? எங்க அப்பா சரிங்க வாங்க. சத்தியலோகம் பிரம்மன் இருக்கக்கூடிய இடம். சிவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன பேரு? நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய் சிவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன பேரு? ஏயா சிவன் இருக்காது சிவலோகம். சிவலோகம். சிவலோகம் ஒரு லோகம் இருக்கடா. சிவலோகம் ஒரு லோகம் இருக்கா? அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நாரதர் அடிக்கிற நீங்க கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. கை வைக்க விடுகலை விடுகலை. நீங்க பொறுமையா இருங்க. நீங்க பொறுமையா இருங்க. கை வைக்கிற வேலை இங்க வா. இன்னைக்கு உன்னை நாறு பிரிக்கலங்க வாங்க. பாப்போம். அதுக்கெல்லாம் நான் பயந்தால் இல்ல. இன்னைக்கு நீயா இல்ல நான் பாப்போம். சிவலோகம்னு ஒரு லோகம் இருக்கா? சிவலோகம்னு சரி கீழே உலகம் மேல உலகம். ஆமா அதெல்லாம் இதெல்லாம் எல்லாம் பாலம் ஓடுவாலாம். உங்களுக்கு தெரியாதா? ஓடுவாலாமா? அதில் படத்துல எவ்வளவு பட்டுவாடு ஓட்டுவாடு எலெக்ஷனுக்கு எத்தனை பாட்டு வர போகுதுன்னு யாருக்கு தெரியும்? பூலோகம் பூரலோகம் சோர்லோகம். அம்மா சோறு லோகம் ரசம் முட்டை கோசி பொரியல் ஆம்புலட்டு முட்டை மீன் வறுவல் சிக்கன் சூப்பர் ஏற்பாடு. என்னடா டேய் என்ன நாரதரா நீ திணிமாட்டு போயலடா என்ன டேய் நாரதரா நீ இங்க பேச தெரிஞ்சா பேச. என்ன நாரதரா நீ இங்க சண்டை வரும் ஒண்ணு பேசினா பேசி பாப்போம். சரி சும்மா சரி என்ன என்ன பேசுவோம்? உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன பேசுவோம் பாப்போம். அப்படியா? பாப்போம். பேசி பாப்போம். என்ன பேசுறது? என்ன பேசுவோம்? என்னடா தலையில பேப்பர்? இந்த பையன் அந்த பையனே சுத்திக்கிட்டு போயிட்டப்பல. தம்பி தம்பி இங்க வாங்களேன். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இங்க வாங்க. ஆனா இது என்ன ட்ரெஸ்ன்னு தெரியல. வாயா 100 ரூபா காசு தரேன். வா 100 ரூபா தரேன். வா. இங்கே பல அறிவுரைகளை இங்க வா முதல்ல அப்புறமா அறிவுரை இதெல்லாம் பேசலாம். நாரதர்னா பாத்திருக்கீங்களா? நாரதர் அவர்தான் நாரதரா? அவர் நாரதர் நீ பார்த்த இன்ன வரைக்கும் கவிய பொழிஞ்சு எரிஞ்சாரு. அப்புறம் பார்த்தேன்னு கேட்டா ஓவர் கை பேசுவாரா? கவிய ஐயோ. சரி இப்ப நீங்க இப்ப என்ன என் பெருமை டேய் இருடா டேய் சும்மாரா இருமா பாரு. ஏய் இருடா நீங்க இப்ப என்ன வேலைய அவருக்கு மாலை போட வந்தீங்களா? அவருக்கு கொஞ்ச நேரம் இந்த சேர் எடுத்து போட்டு உட்காருங்க. ஒரு முடிவு தெரியட்டும். கவி பேசினாருங்கல்ல அதுக்கு அப்புறமா மாலை போடும். ஒரு 2 நிமிஷம். சரி கொஞ்சம் போரு பாத்துக்குறோம். சரியா? நான் ஒண்ணு வருத்தப்பட வேணாம். ஏன் ஏன் தண்ணி வைக்கிறது இருந்தியா? காசு நான் கொடுத்து வாங்க. நம்ம தான் வெற்றி. தலையில பேப்பர் டேய் நம்ம தான் வெட்டிட்டு நான் உங்களோட எல்லாம் சேர முடியாது. சொல்லி அசிங்க கைப்பிடியா? நீ நடுநிலையானாலு. நம்மளுக்கு வந்து யாரு வெற்றி அடைகிறாங்களோ அவங்களுக்கு தான் புகழ் மாலை. சரி 550 ரூபா வாங்கிட்டு வந்துருக்கேன். எங்க 50 ரூபா 500 ரூபா 50 ரூபாய்க்கு ஒரு நிமிஷம் காலையில காமிக்க முடியாது.
காமிக்க மாட்டீங்களா? சரி, இவர் கவி பேசுவாரா? இவர் கவி பேசுவாரா? அவியா ஐயா பொழிஞ்சு எரிஞ்சுடா நீயா. பாலும் தரிதேனும் பாகும் பருப்பு நாள் மனதில் கலந்தருமேன் கோலஞ்சை துந்த தறிமுகத்து தூமடிய நீ எனக்கு சங்க தமிழ் முன்றும் தான் பேசு. எத்தனை கவி பேசுறான்னு பாப்போம். உங்களுக்கு அவன் மட்டும் இப்ப கவி பேசலன்னு வையேன். இருங்களே. இல்லையா? பொழிஞ்சு எடுத்துருவான் இல்ல. இப்ப இவன் மட்டும் கவி பேசல. இங்க வா. கவி இவன் மட்டும் பேசலன்னு வையே. அவனுக்கு அடி விழும், உனக்கு விழும். அவனுக்கு மாலை இந்த லட்சணத்துல மாலை வர கொண்டு வர. இவன் உங்களுக்கு தேவையில்லாம இங்க இருங்க. உங்களுக்கு எனக்கு பேசினா இந்த பேசணும். அவன் அப்புறாணி உங்களுடைய தம்பு எனக்கு தெரியும், உங்களுடைய வீரம் எனக்கு தெரியும். எதுக்கு நீங்க நம்ம என்னைக்குமே தோல்வி இல்ல. வீரம் வீரம் தெரியும்னு எங்க அடிக்கிறீங்க? வீரம் தெரியும் தம்பி, எங்க தம்பி அடிச்சியப்பா? நெஞ்சிலதான் அடிச்சு சொல்ல முடியா? தம்பி பேசுங்க தம்பி, கவி பேசணும், பேசுங்க. மானமே அண்ணா மனமண்ணு மனமண்ணும் மானாமனும் அண்ணா நானே நானும் ஈரமா மானா முன்முன்னே நன்னினும் ஆனா மணிமேனி அல்லற்பு மல்படி மூவண்டை வீட்டில் பிறந்த உலை மோக அதிகரம் நல்ல குணமதிக்கு மாமருடைய கோபுரத்தில் வீட்டில் இருக்கும் செல்வ கணபதியை கைதொழுது கண்ணம் பேசிய துடித்து தடித்து தோகை குத்தாட கடிபடுத்து காட்டு காடு சொல்லியிருக்காங்க. ரூபாய் அருபாய் உள்ளதாய் கலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதிகாய் விதியாய் குருபாய் வருவாய் அருள்வாய் உங்கனே இல்லை என்ற வந்தவன் நாளைக்கு என்ன யாதவ யாதன்ற இல்லை என்றாங்க சொல்லியிருக்காங்க. வந்தவனையும் வருகின்ற வல்மணியும் வந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்திலவர் சேவகாய் என்ற திருநீரோடி ஒருக்கு மேவ வராதே மனை நாம் காணக்கன் குசியா கையறுக்க நாடுதே மானுக்கு வாய்திருக்க மாட்டாதே. எப்படி போட்டு உட்காரணும்? முகரையில போட்டு உட்காரு, இப்படி போட்டு உட்கார வரலாம் அவனாது. அப்படியா? பகல்லையே பசுமாடு அது இல்லை. ஏன் அந்த கண்ணாடியை வேற போட்டுருக்காங்க? அப்படி இல்லையா? எப்படி அப்படியா? டேய் 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 இப்படியா? இப்படி இல்லையா? சேர திருப்பி நாற்காலியே 500 வச்சா? ஏய் யாரோ சேருங்க, நான் உட்கார்ந்து பாரு. உட்கார். இங்க வர பண்ண. ஏய் டாய்லெட் போயிருக்காம குண்டியில தண்ணி கொண்டுவாங்க. டேய் எப்படி இங்க திரும்பி பாப்பேன்? தம்பி இது அட்டாச்சி பாத்திரம் இல்ல. ஐயா பெரிய கொடுமை அவளு. பேசவா? பேச சொல்லுங்க அவனை. சாமி பேசுங்க சாமி. காணக்கன் குசியா கையறுக்க நாடுதே மானுக்கு வாய்திருக்க மாட்டாதே வீணுக்கு எலும்பெல்லாம் பட்டி எறியுது. ஐயோ அன்புடா லிட்டு அமுதும் சொல்லியிருக்காங்க. கை விடுங்க. என்னடா இவ்வளவு கை தட்டுங்கயா. என்ன இவ்வளவு நேரம் நான் பேசினே எனக்கு கை கொடுக்க வச்சுறல? ரெண்டு பேரும் கவியத்தை நாங்க ஏத்துக்கற முடியா? அதான் நீங்க வந்து நாங்க கவியை ஏத்துக்கற முடியும். நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இனி பொழுது என்ன லிங்காதாந்தாள் வாழ்க கோகலி கண்ட குருமடி தந்தாள் வாழ்க ஆகமவாகின்ற அன்னிப்பந்தாள் வாழ்க ஏக அநேக நிறைவனடி வாழ்க. நான் உள்ள வந்து வாங்கிசனம் காத்து கொல்ல முடியுங்க பேர்த்து வித்தல் அடிதோ விளம்பு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது தடவை சொல்றாயம்மா. இன்னொரு தடவை சொல்லுவா. சொல்லி பழமொழி 3 தடவை முக்கா தக்கா 3 தடவை சொல்ல சொல்லிருக்காங்க. முக்கா தக்கா 3 தடவை. என்னடா அது புது கதையா இருக்கு? வேகம் விடுத்தாண்ட வேந்தரடி வெல்க பிறப்பருக்கு முஞ்சகந்தன் வீகர்கள் பிறந்தார்க்கு செய்கொண்டன் பூங்கடர்கள் வெல்க அருங்கூவார் உண்மைகளும் கொண்கடர்கள் வெல்க சிறங்கூவர வகுக்கும் சீரோன்கள் வெல்க. நான் பேசி ஒன்னாய் மணியாய் புறமாய் அகமாய் புனமாய் மல்லாய் மய ரவிமாய் வட்டுமாய் முன்னாய் புன்னாய் நடுமாய் சொல்லியிருக்காங்க. ஓடி 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 உட்கார்ந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் அழிந்து போய் வாடி 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 மண்டபம் வந்தார்கள். கோடி 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 கிணறந்த கோடி கறிக்காய் வச்சனா உருக்குமல அத்தை மகள் உப்புக்கான் சீச்சி உமின் சொல்லியிருக்காங்க. காட்டறத பையனா மண்பான ஒண்ணு மண்பான ஓடடா ஓடடா சொல்லியிருக்காங்க. ஓடடா ஓடடா கை விடு. நான் பேசனல்ல. அவன் பேசும்போது நான் ஊட புகுந்து கெடுத்தனா? அப்ப நான் ஊட வந்து கெடுத்தனா? தெரியாதா? எனக்கு தெரியாத விஷயத்தை பேசுங்க. பேசுங்க. நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க என்ன கவி பேச தெரியுமா தெரியாதா? யோ நான் பேசும்போது இடையில புகுந்து பேசுறான் அவன். நாம மக்களை ஏமாத்த பாக்குறீங்களா நீங்க? இன்னும் எத்தனை நாடகம் இருக்கு உங்க நாடகம்? இங்க நாட்டு மக்களுக்கு பல அறிவுரைகளை சொல்லி கருத்துக்கள்லாம் எடுத்து கூறிய அன்பு நாரத மகா முனிவர் பேர் என்னங்க? இவ்வளவு நேரம் இவனை அவருக்கு அப்படி உங்க வீர எனக்கு தெரியும், அது தெரியும், இது அவன் பேரே தெரியல. முகரை பேர் தெரியுமா? அவன் பேரு முனிவர் வேஷம் போடுக்கும் தெரியல, வேற இல்ல. கார்த்திகை ராசா. ஆமா கார்த்திகை ராஜா, அப்புறம் சித்திர ராஜா. ஓ முகரையில வந்து சேர்ந்திருக்காங்க ஒரு இலக்கணு. கார்த்திகை ராஜா இல்லையா? கார்த்திகை ராஜா இல்ல, மார்கழி ராஜா. மார்கழி ராஜா அவர்களுக்கு இல்ல தை ராஜா. தை ராஜா அவர்களுக்கு மாசி ராஜா. மாசி ராஜா அவர்களுக்கு பங்குனி ராஜா. பங்குனி சித்திர வையாச்சி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ராஜா அவர்களுக்கு இந்த பூவாடையை எங்க 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 பாப்போம். எங்கயா பூவ போறாங்க? பூவ
பூராதான் உதறி கிலோ ஒட்டிட்டியா? பூ எங்க இருக்கும்? ஏன் உதாரண? ஏன் உதாரண? எங்க சாமியை பாதுகாக்கிறதுக்கு இதுல எறும்பு இருந்து இதுல கடிச்சு புடிச்சுட்டா இதுல இங்கேயா கிடைக்கும், இங்க ஓட்டா இங்க கிடைக்கும். எதுக்குப்பா சுருக்கு வச்சுக்கிறவா? ஏய் நீ இந்த மாலை ஓட்டு போடாம இருந்துக்கலாம். இங்க வா, நான் கேக்குறேன். ஏய், என்னடா இது? தண்ணியை தாரா. ஏய், தண்ணி குடுங்க வேணான்னு சொல்லல. உங்க காசுல வாங்கி குடிக்கலாம், நல்லா இருப்பிய. அவ்வளவுதான் குடிக்கணுமோ? தம்பி இங்க வாங்க, இங்க வாவே, ஒரே ஒரு நிமிஷம் இங்க வாவே. இங்க ஒரே கீழே ஊத்தாத, இங்க வா, ஒரே ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு இங்க வாவே. இது என்னடா மண்டது? இது என்னடா இது? ஐயா, ஐயா ஹெல்மெட்டு. உங்களுக்கு மாலை ஓடலைன்னு போறாம எனக்கு புரியல, இவன் என்ன பண்ணான்னு இப்ப இவனுக்கு நீ மாலை ஓட்ட 500 ரூபாய் காசு கொடுத்துருக்கியா? அட வெக்க கிட்ட. டேய், எந்த ஊர் ராணி? அது டீ கீழே கொடுக்க சொன்னேன். எந்த ஊர் ராணி? டேய், யாரு? எந்த ஊர்? நான் தினையத்தூர். தினையத்தூர் காலம் தானே. உன்னை நாடகம் போட சொன்ன ஆள் யாரா? அதை போன யாருதா? நாடாமே அது இப்படித்தான் போட்டது. நாடகத்தை கெடுக்கிறதுக்குனே போட்டுருவேன். அப்படி இல்ல, நீங்க நாடகம் வந்தாத்தான் நாடகம் சரி, நல்லா இருக்கும். அவன் ஊர் தினையத்தூர். உன் ஊரு மருதங்குடி. தினையத்தூருக்கு ஏன் தினையத்தூர்னு பேர் வந்துச்சு? மருதங்குடிக்கு ஏன் மருதங்குடின்னு பேர் வந்துச்சு? தினையத்தூர்னு பேருங்க. ஒழுங்கு மரியாதையா சாதாரண பேச்சா அங்க ஒரு வரலாறு முறையா சொல்லணும். அரஞ்சே புரியும். ஏன் பேர் வந்துச்சுன்னா, திணைகள் எல்லாம் நீ வா ராஜா, எங்க வர சொல்லு. தூறு கட்டியதனால் திணையத்தூர் என்று பேர் வந்தது. தினையெல்லாம் தூர் கட்டினா தினையத்தூர். அப்ப கருவையெல்லாம் தூர் கட்டினா கருவை. எல்லா ஊருக்கெல்லாம் என்னடா பேச சொல்றா? டேய், எல்லா ஊருக்கெல்லாம் சொல்லுமா? என்னையா சொல்றான் இதுல? ஆமாதாமே, திணைகள் வந்து தூர் கட்டியதனால அது திணைய தூர். சரி தம்பி, நெல்லும் தான் நெற்பயிரும் தான் தூர் கட்டுது. ஆமா, அப்ப அதுக்கு ஊரு ஒரு ஊர் இருக்குல்ல. என்ன ஊரு? அது என்ன ஊருன்னு? என்ன நொண்டா ஊருனே? நெடுமடு நெய்யூர் அடிச்சு சொல்லு. இங்க வா. நெய்யூர் சொல்லு. நெய்யூர். நெல்லூர். ஏன்டா சும்மா? ஏய், சும்மா ஏதாவது அவருக்கு தெரியும். சரி விட்டு. சரிங்க வா. உங்க ஊருக்கு மருதங்குடின்னு பேர்ல, மருதங்குடின்னு ஏன் உங்க ஊருக்கு பேர்? மருதங்குடி என்று பேர் வருவது காரணம் தெரிஞ்சா சொல்லணும். அந்த ஊர்ல வந்து 1630 முகரே பாரு முகரே. ஏன்னா தெரிஞ்சா என்ன கேட்க வேண்டியானே, அசிங்கப்படுத்தியாடா? 1330 1330 அட கர்மம் பிடிச்சவன. டேய், அப்படி கணக்கே கிடையாதுடா. இருக்குல்ல. எங்க நாட்டுல நீயா சொல்லி தொலையா? ஏயா சும்மா அவன் ஒரு ஆளுன்னு என்ன பேசுற? 1300 சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. 1970 நான் வருஷத்தை கேட்டேனடா. என்ன கேட்டேன்? உங்க ஊருக்கு ஏன் மருதங்குடின்னு பேருன்னு தான் கேட்டேன். சொல்லியா? யாருமே கூப்பிடல. யாரு கூப்பிட்டா? நான் கேள்வி பதில் சொல்றேன் வந்தனா. ஏண்டா வந்த? எதுக்கு வந்த? நான் தெரியாது. அவனுக்கு ஒத்து வேற. 2 பேரும் அண்ணன் தம்பி தானே? இல்ல. ஏய், அந்த ஆளு யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? உன் தம்பிலானா? ஏமா நீ யாருன்னு தெரியாது. கேள்வி கேட்டேன்னா ஆளே யாரும் தெரியாங்கிற. என் தம்பின்னு சொன்னா எப்படி ஒத்துக்கிற முடியும்? நீ தண்டி இருக்க, நானும் முடுக்காம இருக்கேன். மத்தியம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சித்தப்பா மஞ்சள் மத்தியம் தங்கச்சி இருக்கா? ஏய், இல்ல இல்ல. தங்கத்துல என்ன உன்னை மத்தியம் ஏத்துக்கிற முடியாது. மருதங்குடின்னு ஏன் தம்பி பேரு? மருதங்குடி என்று பேர் வர காரணம் என்ன? என்ன காரணம்? இதுதான் உங்க கேள்வி. ஆம், அருமையான கேள்வி. எனக்கு தெரியும். அருமையான கேள்வி. நீ பதில சொல்லு. அப்படித்தான் கேட்கணும். எனக்கு தெரியும். கேள்வி என்ன? பேசிக்கிட்டு வயித்த கலக்குது, வெளியே விட்டு. ஏய், நான் வந்தேன், ஒன்னே நம்பித்த நான் வந்தேன். சொல்லு. மருதங்குடி என்று பெயர் வருவதற்கு காரணம் அதை தாண்டா கேட்டுக்கிட்டு இவ்வளவு நேரம் எரிச்சு வந்துடும். எனக்கு அப்புறம் ஆட்டி இருங்க. எவ்வளவு நேரமா கேட்டு என்ன இருக்கண்ணா? என்னடா சவுடா இருக்கு? கேள்வி என்றது ஒரு வரி. கேட்டனா இல்லையா? கேள்வி என்றது ஒரு வரி. பேர் என்னடா கேட்டேன் உன்ட்ட? சும்மா அருமையான கேள்வி. இப்படித்தான் கேக்குறான். அதெல்லாம் கேட்டா உன்ட்ட? கற்க கசடர கற்பவன் நிற்க அதற்கு தகன் இருக்கான். கற்க கசடர கற்பவி கற்றபின் கற்றபின் நிற்க அதற்கு தக. ஊருக்கு பேர் தெரியாதா? தெரியும். ஏன் பேர் வச்சாங்க? ஏன் வச்சாங்க? எதுக்கு வச்சாங்க? கேள்வி பதில் தெரியாம மருந்த குடிச்சதுனால மருதங்குடின்ட்டாங்க. ஏய், மருந்த குடிச்சதுனால மருதங்குடியா? இப்ப பேசுறீங்கல்ல ஒண்ணு. மருதுடையார், மருதுடைய ஐயனார். மருதுடைய ஐயனார்
குடிகொண்ட இடம், அதனால மருதங்குடி. குடிகொண்ட இடம் மருதங்குடி. சரி இருக்கட்டும். இந்த கடம்பவனம்னு மதுரைக்கு முதல்ல பேரு. கடம்பவனம்னு தெரியுங்களா? தெரியுமா? சரி, ஏன் கடம்பவனம் பேரு ஏன் வந்துச்சு? தெரியும் நீ. அப்ப நீ கடம்பவனம்னு தெரியும், அதான் ஏன் பேரு. ஏன் பேருன்றது எனக்கு தெரியாது. எங்க தாத்தா அவனுக்கு தெரியுமா? எங்க தாத்தா இவனு சொல்லி கொடுத்துருக்காரு, இவனுக்கு தெரியும். தம்பியா, ஏய் ஏய் ஏய், என்ன கடம்பவனம்னு மதுரைக்கு ஏன் பேரு? கடம்பவனம். டேய் டேய், கடம்பவனம்னு ஏன் பேரு? கடம்பவனம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, டேய் சும்மா நான் சாதாரணமா தானே பேசுறேன். கடம்பவனம் பண்றத பார்த்தா எனக்கு அப்படித்தாங்க வருது. நான் சொல்றேன், சொல்ல முடியாது. போயா மரியாதை எல்லாம் பேச. ஏங்க வாடா போடான்னு சொல்லாதீங்க. சொல்ல முடியாது. உங்க பேச்சுல மேடை நாகரிகம் இருக்குல்ல, நாகரிகம் கிடையாது. வாடா போடான்னு சொல்லாதீங்க. உங்க பேச்சுல வந்து ஒரு நாகரிகம் கிடையாது. நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களா, படிக்கலையா? என்ன நாரியம்? என்ன நீங்க வாட்டுக்கு ஆடு மாடு மேய்ச்சவன மாதிரி போடான்றீங்க வாடான்றீங்க, ஒரு மரியாதை இல்லாம. வேற என்ன பண்ணணும் உங்களை? என்ன அங்க ஒரு நேரம் ஏன் என்ன என்ன ஒண்ணு என்ன லஞ்சா கொண்ட மாதிரி என்ன இப்படி கிளம்பிட்டீங்களே ஊருக்குள்ள? ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல வக்கு இல்ல. என்ன டேய், சரி வா சொல்லு. சரி, என்ன கேள்வி உங்களுக்கு தெரியும்? கடம்பவனம் மதுரைக்கு கடம்பவனம் ஏன் பேர் வந்துச்சுன்னா, 500 ரூபா இருக்கு, ரெண்டையும் பிரிச்சு சாப்பிட்டுக்கணும். விளக்கத்தை மட்டும் சொல்லி நாம பிரிச்சு சாப்பிட்டுக்கிறோம். ஒரு ஆப்பு வாங்கி சொல்லி அவருக்கு நம்ம மாற்றத்துல அவ்வளவு சந்தோஷம்டா. ஒரு அந்த லோக்கல் நாடோட வந்திருப்பாருங்க. ஏய், நான் கேள்வி கேட்டு 1/2 மணி நேரம் ஆச்சுடா. ஏங்க ஒரு ஊருக்கு விளக்கம் எல்லாம் உடனே உங்களுக்கு வாடா போடான்னு உங்களுக்கு மரியாதை சபாநாகரியம் உங்க முகர லட்சணத்துக்கு. டேய், என்ன மாவட்டம் இது? என்ன மாவட்டம் இது? என்ன மாவட்டம்? என்ன மாவட்டம் இது? 63 சிவகங்கை மாவட்டம் நினைக்கிறேன். சிவகங்கை யார் அவனோட? சிவகங்கை. சிவகங்கை மாவட்டத்துல வந்து மதுரை பத்தி ஏன் கேக்குறீங்க? சரி, சிவகங்கை பத்தி கேட்கவா? சிவகங்கை பத்தி கேளுங்க. சரி, சிவகங்கையில மதுரையில வந்து மதுரையை கேளுங்க. சும்மா அந்த இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி மாவட்டத்தை பேசக்கூடாது. திருவேகம்பத்துன்னு ஒரு ஊர் இருக்கு. திருவேகம்பத்து. கரெக்ட். இப்ப மாட்டிக்கிட்டீங்க. சரி, அதை விடுங்க. ஏன் இவ்வளவு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இருக்கு சிவகங்கை மாவட்டத்துல. சரி, ஊருக்கு பேரு காளையார் கோயில்னு பேரு. தெரியும்ல? காளையார்ல வர்ற வழியில சிவகங்கை அடுத்தாவுல கொல்லங்குடியை தாண்டி கொல்லங்குடி தாண்டி இருக்குல்ல. அப்ப இது காளையார் தெரியாதா? சரி, அந்த ஊருக்கு முன்னாடி என்ன பேருன்னு சொல்லு. இந்த அந்த ஊருக்கு முன்னாடியா? நான் கேட்டு வந்துறேன். இங்க வாடா, இங்க வா. எங்க கேக்குற சொல்லு. காளையார் கோயில்னு. காளையார் கோயிலுக்கு பேர் வர காரணம் என்ன? சொல்றேன். அவர் கேட்டுக்காரு. நம்ம சொல்லலைன்னு வச்சுக்கவே. நீ ஏன் பயப்படுற? எனக்கு தெரியும்டா. நீ எதை நான் சொல்ல வேண்டிய எனக்கு தெரியும். நான் குறுக்கெழுத்து படிச்சிருக்கேன். குறுக்கெழுத்தா நெடுக்கெழுத்தை விட படிச்சிருக்கோம் நம்ம. காளையார் கோயில் ஏன் பேர் வச்சுனா, ஏன் அந்த கோயில் வாசல்ல காளையை கட்டியிருந்தாங்க. யாரு கட்டினது? ஒரு ஆள் சொல்லுவோம் கட்டியிருந்தாங்க. அந்த காளையோட ஒரு ஆள் கேட்டாரு யாருன்னு. அதே காளையார் கோவில். காளையோட உண்மையாரு. இதே மாதிரி தான் அந்த காளை அடிச்சாங்க. அதனால காளையார் அடிச்சாங்க கேட்டாங்க ஆட்டு காளை அப்படின்னு. அதான் காளையார் கோவில். டேய், சும்மா வாயில வருந்துறக்கா ஏதாவது பேசிட்டு இருந்தா எடுத்துக்கிட்டு என்ன சொன்னாலும் தப்பு தப்பா பேசுறேன். டேய், ஏதாவது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? வெக்கமா உங்களுக்கு? டேய், ஏய், கும்பலா கத்திருக்காப்ல. கராத்த கும்பலா என்னடா டேய், காளையார் என்ன என்ன பண்ணியா பண்ணா? நீடா ஏய், என்னடா டேய்? ஒரு கர்மமும் தெரியல. வெக்கமா இல்ல, நல்லா திங்கிறல. யாருக்கு ஒண்ணுமே தெரியும். டேய், உங்களுக்கு என்ன தெரியும்?
காளையா என்னடா தெரியும் உங்களுக்கு? என்னடா தெரியும் டேய்? என்னடா தெரியும்? இவருக்கு ஒண்ணுமே படிக்கவே இல்லையே அவரு. ரொம்ப அதுக்காக ரொம்ப மரியாதை யா என்ன உங்களுக்கு மரியாதை? உங்களுக்கு என்னடா மரியாதை? இல்ல நம்ம தரங்கடா அட விடுங்க. அண்ணா விடுங்க. அப்படியா? அங்க இருந்து உங்களுக்கு அண்ணா ஏய் போடா அங்க இருந்து என்ன? உங்களை அண்ணே. சந்திச்சு சும்மா இது யாரா ஏலப்பையா அண்ணா உடம்புக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. பாருங்க டேய், உனக்கு தான் ஒரு கர்மம் தெரியும். உனக்கு என்ன? நீ என்ன பண்ண சவுண்ட் ஆல்பீஸ்ல என்ன சாமி என்ன வெங்கடேசனை சந்திக்கிறதுக்கு அங்க இருந்து சும்மா வந்திருக்க சரி மாட்டேன். என்ன நீ படிச்சிட்டு இருந்தியா? யாரு படிக்காம வந்திருப்பான்? படிக்காம இங்க உங்களோட சந்திக்கிறதுக்கு என்ன படிச்ச? டேய் நீங்க அந்த புக்கு அண்ணா நீங்க படிச்ச புக்கு நீங்க தைப்பாக்கியாதியா? அம்மா கையிலே தைப்பாக்கி சொல்லுவோம். என்ன என்ன இல்ல அங்க இருந்து வந்திருக்கோம்டா 200 150 கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்கோம். வெங்கடேசன் நாரதர் வர்றதுக்கு எங்களுக்கு தெரியும். நீங்க படிச்ச புக்கை கொண்டு வந்திருக்கேன். ஏய் புக்கெல்லாம் பாத்துறாத. இல்ல அப்ப அவர் இப்படி பேசினா இல்ல ஏய் அப்புறம் இது அப்புறம் படிச்சத உள்ளவை அதெல்லாம் உள்ளுக்கு ஊறி போயிருக்கு. என்னடா ராமாயணம் மகாபாரதம் 10 பாட்டு 8 தொகை எது வேணாலும் பேசி பாருங்க. ஏதாவது உண்மையான இதுல பார்த்து சொல்லுங்க. 10 பாட்டு என்னடா 2400 வாட்டு செல்லுல ஏத்தி வச்சிருக்கேன் சும்மா இல்ல. ஏய் அந்த பாட்டும் இந்த பாட்டும் ஒன்னாடா? ஏன்டா எரும மாடு? இது தமிழ் இலக்கியம்யா. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போன இனிதாவது வேற எங்கும் காணோம்னார். யார் சொன்னது அது? அப்ப நான் கிந்தி பாட்டு வச்சிருக்கேன். நானும் தமிழ் பாட்டு தான் வச்சிருக்கேன். ஏய் திருமுருகாற்றுப்படை, சிறுவனாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, இங்க வா இங்க வா. எங்களுக்கு தெரியாதா? பெருமா நாட்டுல வந்து பணியாரம் கிடைக்கும் எங்களுக்கு தெரியாதா? பெருமானாற்றுல போடு பணியாரம் கிடைக்குதா? பெருமா அரசு 14 மேல் கணக்கு நூல்கள். யா எங்களுக்கு மேல் கணக்கு தெரியும். 10 பாட்டுக்கு 8 தொகை நீ இல்ல? ஆமா 8 தொகை தெரியுமா? எங்க கேரளம் ஒண்ணும் தெரியாத ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு அப்படி சொல்லுங்க. 8 தொகை நூல்கள் தெரியுமாயா? 8 தொகை தெரியாதா? தெரியுமா? தெரியா? எங்க சொல்லு பாப்போம். என்ன சொல்லுங்க? 8 தோ தெரியாதா? ஏன் இன்னைக்கு வந்தா சொல்லணும்? சும்மா ஓட்டிக்கிட்டு அண்ணே அண்ணா 8 தொகை என்ன தெரியுமா? சொல்லுங்க சொல்லு. 8 தொகைன்றது வந்து ராஜவாட்டுக்கு 5800 வாங்குறாரு. நம்ம சொந்தக்காரர் 800 குறைச்சிட்டு ஒரு 5000 கொடுப்போம்னு நாங்களா ஒரு கணக்கு போடுறோம். ஒண்ணு கணக்கா போறிய கணக்கு. நாரதருக்கு வந்து 8500 காப்பாரு. அவர் நம்ம சொந்தக்காரர் ஒரு 500 சொந்தக்காரலாம் உங்கள்ட்ட காப்பி கம்மியா வாங்க முடியாதா? இருந்தாலும் குறையா உங்கள்ட்ட எதுக்குடா நான் கம்மியா வாங்கணும்? அம்மா யாரும் சொந்தக்காரரு ஒரு 7 ரூபாய் கழிச்சுக்கிட்டு டேய் இது 7 ரூபாய் கிடைக்குறியா? 1500 இருக்குமா? வந்தா அப்புறம் என்ன நம்ம 1500 கொடுக்கும். 1500 கொடுக்குமா? சரி விடு 1000 ரூபாய் கொடுத்து விடுவான். அப்ப ரெண்டாச்சா? அப்ப இவங்களுக்கு காசு கம்மியா கொடுங்க. ஊர்ல பேசின காசு கொடுக்காதீங்க. வட்டியம்மாவுக்கு ஒரு 7000 கொடுத்துருவோம். நீ பாட்டுல வச்சிருக்க. ஏய் இங்க கணக்கு சொன்னா அங்க காசு குறைச்சு அவங்களுக்கு 9000 கொடுத்துருவோம். வண்டிக்கு 9500 அப்படி சொல்லு கைவிடு. நமக்கு சொந்தம்ல அண்ணியா அது அண்ணியா 9500. பெட்டிக்காருக்கு ஒரு 11500 கொடுத்துருவா. 11 ராஸ்கல் 17 சொல்லு. 17 5 ரூபாய் சேர்த்து அடுத்து நாடகத்துக்கு நான் வரணுமா வேண்டாமா? காசு கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். காசு கூட நாடகத்துல போட மாட்டாங்க நம்மளுக்கு தெரியாது. அத நாங்க போட்டுக்குறோம். சரி சரி. மிருதங்காருக்கு ஒரு 8000 ரூபாய் போட்டுக்குறோம். ஆல் ரவுண்டுக்கு ஒரு ஏப்பா இவங்களுக்கு எல்லாம் 11000 8000 கொடுப்பியா? நாரதருக்கு 1000 ரூபாயா? நாலு சொந்தக்காரன். நீங்க இதெல்லாம் எனக்கு வேண்டிய ஆளு. நீங்க எனக்கு வேண்டி போகலாங்கிட்டேன். டேய் 8 தொகை நூல்கள் என்னன்னு கேட்டா நாரதருக்கு இவ்வளவு எங்க இருந்து நான் பிடிச்சிட்டு வந்தேன் உங்க 2 பேத்தையும்? காசு வேற குறையா பேசியா? காசு குறையா பேசிவிட்டு அந்த கணக்கு பே போட்டாதே அவங்க ஏதாவது 10,500 சேர்த்து கொடுப்பாங்க. பூசாரி பாரு முதல்ல எழுப்பு லேசா கேட்கணும் இந்த விஷயம். அது தூங்கிறாம பூசாரி மாமா டான்ஸுக்கு 6500 ரூபா. டான்ஸுக்கு உண்மையான சம்பளம் 6799 ரூபா. 780. ஆனா அந்த வந்து உங்களை விட்டு போயிடும் அந்த நோய். எங்களை விட்டு எதுவுமே போகாது. அதுதான் சொல்ல மாட்டேங்கிறேன் பாருட்டு வரும். வாங்க என்ன என்ன காளையார் கோயில் காளை வந்து எனக்கு நின்று இருந்திருக்கு. சரி பூரா நிறைய தேடி வந்திருக்காங்க. அப்ப இந்த காளை யார்? இந்த காளை யார்? அப்படிலாம் நாங்க 2 பேரும் இந்த ஒன்னா தான் வருவா. காலை யாரா? காலை இந்த காளை யார்? அதான் என்ன பேசி நான் படிச்சது எனக்கு மறந்து சும்மா இருந்துலங்கடா நல்லா இருப்பிய. அது இல்லடா அது சுந்தரர் வருகிறார். சுந்தரமூர்த்தி நாயன்மார் இருந்தார்ல. என்ன சுந்தரமூர்த்தி தெரியாதா? பெட்டி பிரபுராஜ் அப்பா எங்க மாமனாரு. போய்
தெரிஞ்ச கல்வியை தெரியாது. அவரெல்லாம் சுந்தரமூர்த்தி எப்படி மனுஷன் புதுக்கோட்டை போனா சீனிச்சாவு வாங்கிட்டு வந்து கொடுப்பாருங்க. சுட சுட இருக்கும் சீனிச்சாவு. சுந்தரமூர்த்தி அவரே கையாத சீன ஜோவில் அது கடலை மிட்டாய். ஏண்டா சீனி சேவுக்கும் கடலை மிட்டாய்க்கும் வித்தியாசம் தெரியாத பயிர்களை வச்சுக்கிட்டு நான் என்னடா செய்யறது? என்னடே ரெண்டுமே எனக்கு தானே செய்யுது. முகரே பாரு முகரே. ஏயா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான பெருமை இருக்கியா? ஒரு ஊருக்கு இப்ப என்ன ஏன் இப்படி பேர் வந்துச்சுங்கிறதுக்கு இப்ப என்னாச்சு? காலையாளர் சொன்ன என்னாச்சு? தவறியாது. சரி அப்ப நீங்க சொல்லுங்க. சுந்தரர் வருகின்ற பொழுது வழி தெரியாமல் என்ற சுந்தரரை நந்தி பகவானை விட்டு காலை உருவிலே அழைத்து வர சொல்லுகிறார் காளையார் கோயிலுக்கு. அதைத்தானே சொன்னாங்க. அப்புறம் காலை யாருக்கு சரிங்க வாங்க வாங்க வாங்க. சரி அப்பதான் காளையார் கோயில் அதுக்கு பேர் வந்துச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு என்ன பேரு? அந்த டைம் எங்க அப்பத்தா செத்து போச்சு. நான் இல்ல ஊர்ல. அம்மா தெரிஞ்சா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். உன் அப்பத்தா எத்தனை தடவை தான் ஜாகம் எனக்கு தெரியல. இதோட 8 வருஷம் செத்து இருக்கு. இன்னும் 1 வருஷம் இருக்கு. திருக்கான பேர்னு ஊருக்கு பேரியா? திருக்கான பேர் தெரியுமா? என்ன எது தெரியாது. என்ன சொல்லங்குள்ள யாரு உங்களை சொல்ல சொன்ன? ஓ நீங்க சொல்லியிருப்பீங்க. ஐயோ சரி விடுங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதாகவே இருக்கும். சரி இந்த தேவகோட்டைன்னு ஊருக்கு என் பேர் வந்துச்சு. தேவகோட்டைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா தேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கோட்டை கட்டினால தேவகோட்டை பேர் வந்துச்சு. சரி காரை அது கிடையாது. தேவையில்லாத கொட்டையில இருந்தது வந்து அதுக்கு பேரு தேவகோட்டை. இந்தாண்டா டிரைவர். ஏய் காரைக்குடின்னு என் பேரு. காரைக்குடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா காரைக்காலில் போய் சரக்கு வாங்கிட்டு வந்து கார்ல வைத்து குடித்ததினால் காரைக்குடி. ஏப்பா தம்பி இங்க வாங்களேன். இந்த ஏம்பல்னு ஒரு ஊருக்கு தெரியும்ல உங்களுக்கு? ஆமா ஏம்பல் இருக்குல்ல. சரி அந்த ஊருக்கு ஏன் ஏம்பல்னு பேரு? ஏம்பல்னு பேர் வந்துச்சுன்னா அந்த ஊர்ல 2 கோஷ்டி. சரி நீ என்ன நான் அடிக்கடி இங்க உள்ள அங்க அடிக்கிறேன். நீங்க நாங்கள் மாதிரி. நீ நான் அடிச்சுக்கிட்டோமா? ஒரு சொல்லுக்கு நீ நான் அடிக்கடி. அண்ணே நாங்க அடிச்சதெல்லாம் உங்க மண்ணு விழுந்துருச்சு. அரஞ்சனா பண்ணிடலாம். ஒரு சொல்லுக்குங்க. என்ன சொல்லுக்கு சொல்றீங்க? நீ நான் அடிக்கடி. சரி அடிச்சா அங்க அடி இங்க அடிச்சு அந்த பல்லு அங்கே விழுந்துருச்சு. இவன் பல்லு இங்கே விழுந்துருச்சு. சொன்னா இவன் ஏன் பண்ணு. இவன் சொல்றேன் ஏன் பண்ணு. அதே ஏம்பல்னு பேர் வந்துச்சு. பல்லு விழுந்ததுனால ஏம்பல் ஏம்பல் நாடத்துக்கு போவியா நீ? வரச்சோட்டா நான் தானே போவேன். ஐயோ சரி அதெல்லாம் இருக்கட்டும். நேரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். இங்க வாங்க. உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். நல்லா கேளுங்க. இதை தாண்டி வேற எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். உத்தரகோசமங்கைன்னு ஒரு ஊர். இங்க வா. ஏய் இங்க வா ராசா இங்க வா. இல்ல இனி எந்த கேள்வியும் இல்ல, ஒரே கேள்விதான். கூப்பிடியா அவனை? அண்ணே வாங்கண்ணே. இங்க வாயா. இங்க உத்தரகோசமங்கைன்னு ஒரு ஊரு. ஆமா அந்த ஊருக்கு ஏன் உத்தரகோசமங்கைன்னு பேர் வந்துச்சு? ராமநாதபுரம் மாவட்டம். உத்தரகோசமங்கைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா உங்கள்ட்ட கலைக்கணாம அவர் கேள்வி கேட்டார்ல. என்ன ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. ராமநாதபுரத்துக்கு ஆமா என்ன பேர் சொல்லு? முகவை. கண்டுபிடிச்சிட்டியா? என்ன முகவை எங்களுக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் தெரியுமா முகவைனா? சரி முகவைனா என்ன? முகவைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா 2 பேர் பைக்ல போய்க்கிட்டாங்க. ஐயாப்பா டேய் நல்லா இருப்பானே. அடுத்தால கூப்பிடுங்க டேய். ஏங்க சிரிக்கிறீ சொல்லும்னே. அண்ணே வர சொல்லுனே. சும்மா வாட்டுக்கிட்டே. அவளதான் பயந்து ஓடிட்டாரா? தெரியல என்ன போக முடியாது. நார்வர் மட்டும் தெரிச்சு ஓடணும் சும்மா இல்ல. இவர் என்ன இவங்க அப்பாவே வந்தாலே நம்மகிட்ட பேச முடியாது. அதனாலதான் வீட்டுல இருக்காரு. இவரெல்லாம் நம்மளுக்கு ஒரு நாரதரா? 2 பேர் பைக்ல போய்க்கிட்டாங்க. அவர் கேள்வி விட்டவர் போயிட்டாரு. இருந்தாலும் பேசுறதுல 2 விதம் இருக்கு. பேசுறதுல 2 விதம் இருக்கு. பேச்சுக்கு பேச்சு பேசியே ஜெயிப்பாக ஒருத்தவங்க, பேச தெரியாமலே ஜெயிப்பாக ஒருத்தவங்க. நீங்க எந்த ரகம்? நாங்க எல்லாமே ஓகேங்க. இப்ப நம்மள பேச தெரியாம ஜெயிச்சவன்றா சொல்றாரு. அப்படித்தானே? இல்லங்க நீங்க எந்த ரகம்? மாமா தங்கச்சி ஆடா கண்ணு யார் ஜெயபிரியாவா தங்கச்சி? ஒசிலினி புசன் நீ போக ரூமுக்குள்ள போக வர காலம் சொல்லி வந்துருப்பிய போக வர. டீ வாங்க பசிக்குது. மலையோர மங்குருவி மாவிலையில் பாட்டலது
நடராசன் உன்னன வீணா பகலா என் மனசு தேடுதடி. அப்ப அந்த பழத்தை பாதுகாக்கக்குள்ள பெரும்பாலும் எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்குதான் எனக்கு ஆடை எடுத்துக்கிட்டே பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளையே கஷ்டப்பட்டு தடுக்கி விழலாமா? இந்த பொம்பளையே ஆசைப்பட்டு வலிக்கு விடலாமா? சாமியே போனாரு. அச்சமாட காத்தோடு காத்தாக பறந்தாச்சா ஒன்ன போல ஒண்ணு ஒண்ணு வேண்டாமா? சாமியும் களவாணி சாமியா தானே இருக்காரு. என்ன நடக்குது? திறந்துக்கிட்ட பிரச்சனை என்ன? அந்தமா முனிவரில் உள்ள அடங்கி நான் தெரியாம தான் கேக்குறேன். தெரிஞ்சே கேளுங்க. இல்ல தெரிஞ்சே கூட வச்சுக்கிறேன். இந்த பிள்ளை யாரியா? இங்க செட்டப் உங்க செட்டப். யாராவது ஒருத்தர் உங்க செட்டப்னா புரியல எனக்கு. ஒரு ஆள்லாம் வச்சு ஓட்ட முடியாது. குறுப்பா யாயா ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டு இந்த பாடு படுத்துறிய? பொம்பளை பிள்ளை தாங்க பாவம். போட முடியும். அப்புறம் ஆம்பளை படுத்த முடியும். பொதுவாவே பாவம் பெண்கள். அது பெண்கள் பாவங்க. ஆமா தானே? ஆமாவா? ஆமா. ஆமாதே. ஏய் விடு. டேய் என்னதான் இருந்தாலும் ஆமாதே. அவர் வயசு என்ன? ஒரு ஏன் என்ன பண்ண போறா நீ? இல்ல அப்படி இல்லம்மா, அவருக்குன்னு ஒரு வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அவனுக்கு ஒரு 45 வயசு, அவரை விட ஒரு 2 வயசு கூட. அவருக்கு 60 வயசுன்னு சொன்னா கூட கவலைப்படலாதாங்க. ரொம்ப சின்ன பசங்க தான். இல்ல இல்ல அதெல்லாம் சின்ன பசங்க இல்ல. நீங்க எப்படியோ இருந்துட்டு துளைங்கடா, நல்லா இருப்பிய. இந்த பிள்ளைய ஏன்டா வச்சு இப்படி இங்க காட்டுக்குள்ள வச்சிருக்கிய? நான் இந்த பிள்ளைக்கு ஆதரவா பேசலாம். இந்த பிள்ளை அவங்க தான் நீ வச்சிருக்கிய. அடிதான் சட்டார் மட்டார்னு கை விரலில் நாராயண நாராயண. அடுத்த ஆள் யாரு? என் தங்கை பிள்ளைய வச்சு நான் பாட்டு பாடலாம்னு நினைச்சேன். ஆனா உங்களை வச்சுட்டு நான் பாட்டு பாட. சாமி நீங்க பாடுங்க சாமி, நீங்க பாடுங்க. நீங்க இந்த பாட்டு படிங்க. இந்த பாட்டு கூப்பிட்டு ஓடிடுல கூப்பிடு. ஒடி அருவி ஒட்டுதே நம்மாலே. காதலேண்டும் சங்கு கண்டெடுத்து வந்தேன், பொங்காரவோ செய்தனில் விழுந்து வந்தேன் நான். ஆகாய கங்கை ஆடி வர கண்டேன், ஆனந்த வேளைதனில் நீந்தி வந்தேன் நான். காடு என் மாடம் தேடி வந்ததோ, காமடி என் முன்னம் பாடி நின்றதோ. மயில் தோகையே ஒரு மணி வீணையாய் நயமாறாது நீ வீட்டு ராஜா. வெற்றி இவர் ஆடன்னு எதிர்பார்க்கிறாப்ல. இவருக்காக ஒரு உள்ள குடிசையிலே கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க, கஞ்சி கஞ்சி கவலையில் மிஞ்சி மிஞ்சி உறவாடுங்க. துன்பத்தில இன்பம் உண்டு, அந்த இன்பத்தையே நீ கண்டு கொண்டாட போல. ஓட போல ஓட போல குடிசையிலே கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க, கஞ்சி கஞ்சி கவலையில் மிஞ்சி மிஞ்சி உறவாடுங்க. பொன்னான தாடி கட்டி பூமாட போட்டது நல்லதொரு நாள் தானே. கண்ணால ஜாடி சொல்லி நெஞ்சோடு சேர்த்தது காண வேண்டி சேர்ந்தானே. மச்சான வத்தி கடி மறேலதான், வெச்சாம வத்தி கடி மறேலதான், மச்சான வத்தி கடி மறேலதான், வெச்சாம வத்தி கடி மறேலதான்.
இது வேற. அங்கிட்டு ஆனா ஒரு பொம்பளை பிள்ளைய நம்பி கொண்டு அனுப்புனா அந்த பிள்ளைய கொல்லாம விட மாட்டேன். அங்கிட்டு பண்ணி உழப்பு, இங்கிட்டு பள்ளி இவ்வளவு பண்ணி விட்டு பேசாம அப்படியே பைத்தியக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க. ஏன் பின்னாடி வந்து ஒளியாதம்மா, அவன் நீ தான் நானே நினைச்சுக்கிட்டு என்ன ஏதாவது பண்ணி போறேன். இவ்வளவு பண்ணியுமே அந்த புள்ள உங்கள்ட்ட அடைய மாட்டேங்குது. மாடை நாங்களும் எங்கெங்கேயோ கட்டி போட்டோம், புடுங்கிட்டு வந்துருது. ஆலமரத்துல சூடு அச்சிருச்சு. சரி, இடத்தினுடைய தலைக்கு இவ்வளவு நேரம் குத்தி வெறுக்குதா போச்சேடா. என்ன பண்ண பாட வந்ததோர் கானம் பாவை கண்ணிலும் நாடம், பாட வந்ததோர் கானம் பாவை கண்ணிலும் நாடம், கண்ணூரும் பொன்மேலை நாடும் பொன்மாலை இளமை வயலில் பாட வந்ததோர் காலம் பாடு கண்ணிலோடா. ராஜமருதூர் சேரும் நாடவென்றேடும், ராஜமருதூர் சேரும் நாடவென்றேடும், இதயம் உறங்காது இவைகள் இறங்காது, இவைகள் இறங்காது, இவைகள் இறங்காது, தேடி நாடு நாடோடி கண்மூடி இளமை வயலில் அமுத வயலில் பாட வந்ததோராகம் வந்தது கீதம். தங்கே நம்ம இடத்துக்கு நாரதன் வந்திருக்கிறார். அட அழைத்த காரணம் என்ன? உள்ள ரெண்டு பேரும் என்ன அண்ணே? கழுத்து அறுத்து வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் பாரதர் மகரிஷி
ராவணனின் தாத்தா அவர்கிட்ட வரவேற்று எங்களுக்கும் நாட்டு மகள் சாமி